என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் அதிகாலையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாலையில் முதல் நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது என்றாலே, முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது என்றாலே அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பல காலம் பார்த்து பழகி பலன் எய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பழனிசாமி MA ML MSc யோகா முடித்திருக்கிறார்கள். எனது பயிற்சியாளரில் சீஃப் யோகா மாஸ்டராக இருக்கிறார். அதோடு கோர்ட் வேலைகளையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். வயசு 26. அடுத்ததாக பத்ரி, இவர் BSc யோகா நேச்சுரோபதி எனது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். செகண்ட் இயர். இவர்கள் இருவரும் பர்ஸ்வ கோண ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே எழுந்து நின்று பர்ஸ்வ கோண ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். முதலில் வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்படியே மெதுவாக எழுந்துருங்க. கையை கீழே போட்டுவிட்டு மூச்சு இழுங்க. மேட்டை சரி பண்ணுங்க. இப்பொழுது இடது பக்கமாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இடுப்பை சிறிதாக்கக்கூடிய ஆசனங்கள். இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் ஒரு பெண் திருமணமாகி ஒரு குழந்தை பெற்றுவிட்டாலே இடுப்பு பெரிதாகி விடுகிறது. அந்த இடுப்பை குறைக்க வேண்டும். பெண்களுடைய அழகே கெட்டு போய்விடும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இடுப்பு பெண்களுக்கு இஞ்சி போன்று இருக்க வேண்டுமாம். ஒரு பாடலில் கூட சொல்லுவாங்க, இஞ்சிய இடுப்பழகி அப்படின்ட்டு. அந்த இடுப்பு பெண்களுக்கு ஒடுங்கி இருந்தால்தான் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இல்லைன்னா அந்த பார்வை போயிடும். அப்படியே எழுந்துருங்க. கையை கீழே போடுங்க. ஒருவருக்கு நேராக பாருங்கள். அப்படியே டேர்ன் பண்ணி நேராக பாருங்கள். முட்டை மடக்கி காலில் வச்சா தான் பர்ஸ்வ கோணாசனம். அப்படி முட்டை மடக்கி வைக்கணும். பர்ஸ்வ கோண ஆசனம் பாருங்கள். இந்த இடுப்பை அந்த நரம்புகளெல்லாம் இழுக்கும். அதுதான் பார்க்கணும். இங்கே இருக்கும்போது அந்த இடுப்பு வேலை செய்யும். அந்த பக்கம் போகும்போது இடது பக்கம் வளையும் போது வலது இடுப்பு வேலை செய்யும். நம்ம வலது பக்கம் போகும்போது இடது இடுப்பினுடைய சதைப்பகை குறைப்பதற்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். மெதுவாக நிமிருங்க. கையை கீழே போட்டு நீண்ட மூச்சு வாங்க. இப்போ ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. கால் மடக்கி பண்ணணும். பர்ஸ்வ கோணாசனம் இடுப்புக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கான் பாருங்கள். செப்பரேட்டாக இடுப்புக்கு தான் இது. இடுப்பு பெரிதானவர்களுக்கு, வயிறு பெரிதானவர்களுக்கு இது முக்கியமான ஆசனம். பர்ஸ்வ கோண ஆசனம். நிமிருங்க.
அப்படியே உட்காருங்க பத்மாசனத்தில். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஆசனம் இடுப்புக்கு மட்டும் உள்ளது. குறிப்பாக பெண்கள் செய்யணும். ஆண்களுக்கும் பெருசாக இருக்குது இடுப்பு, அவங்களும் செய்யணும். இடுப்பு பெரிதாகிட்டால் அவருடைய அழகே போயிடும். பெண்களுக்கு அழகே இடுப்பு தான். இடுப்பு பெருசாகிட்டுனா அவங்களுடைய அழகு போயிடும், பார்வை போயிடும், அது அசிங்கமாயிரும், வயசு அதிகமாக காட்டும், இப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த ஆசனத்தை பழகி இடுப்பை குறைக்க வேண்டியது பெண்களுடைய கடமை. ஆண்களுக்கு அப்படி பெருசாக இருந்தால் அவங்களும் குறைக்கணும். இது எத்தனையோ ஆசனங்கள், ஒவ்வொரு இஞ்சிக்கு ஒரு ஆசனம், 84 lakhs ஆஃப் ஆசனாஸை நமது முனிகள் தந்திருக்கிறார்கள். அத்தனையும் நம் சிவன் கோயில் கோபுரங்களிலும் பிரகாரங்களிலும் தேர்களிலும் இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிவன் தான் யோகாசனத்துக்கு ஆதிகர்த்தா, அவர்தான் அத்தாரிட்டி. அவர் பார்வதிக்கு சொல்லிக் கொடுத்து, பார்வதி நாரதருக்கு சொல்லிக் கொடுத்து, நாரதர் அகஸ்திய முனிவருக்கு சொல்லிக் கொடுத்து, அவர் மற்ற முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்ததாக யோகி இலக்கியங்கள் சொல்கின்றன. ஆகவே இந்த அற்புதமான இந்த பரிசோகணத்தை பழகி உடலை, இடுப்பை, கனத்தை குறைத்து அழகாக என்றும் நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.